பாட்டாளி மக்கள் கட்சியின் உளுந்தூர்பேட்டை வேட்பாளர் திரு பாலு நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு பாலு வணக்கம். வணக்கங்க. தற்போது வைகோ அவர் கோவில்பட்டி தொகுதியில் போட்டியிடவில்லை என்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மக்கள் நல கூட்டணி தேமுதிக தமாக அணியில் இது முக்கியமான முடிவாக பார்க்கப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றச்சாட்டை வைத்து வைகோ இந்த முடிவை எடுத்திருப்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? நான் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் இருந்து வருகிறேன். இப்பொழுதுதான் இந்த தகவல் எனக்கு கிடைக்கப்பட்டது. மக்கள் நல கூட்டணியை பொறுத்தவரையில் எந்தவித பொருத்தமும் இல்லாமல், எந்தவித தலைவர்களுடைய ஒருங்கிணைப்பு இல்லாமல், எந்த விதமான கொள்கை ஒருங்கிணைப்பும் இல்லாமல் உருவான ஒரு இயக்கம் என்பதை பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து நாங்கள் சொல்லி வந்திருக்கிறோம். அது உண்மையாக இப்பொழுது மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. வைகோ அவர்கள் நான் போட்டியிட மாட்டேன் என்ற தகவலை ஏதோ மிகப்பெரிய ஒரு ராணுவ ரகசியத்தை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியதை போன்று ஏன் செய்தார் என்பதை அவர் விளக்க வேண்டும். இந்த சமூகத்தை, ஊடகங்களை, மக்களை நம்ப வைத்து நான் தான் இந்த தொகுதியினுடைய வேட்பாளர் என்று அறிவித்து ஒரு கட்சி ஒரு வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட வைகோ அந்த வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளே சென்று அதிகாரியிடம் மனு கொடுக்கின்ற வரை அதை ரகசியம் காப்பதில் என்ன முக்கியத்துவம் இருக்கிறது? இது ஒரு அரசியல். மக்களிடம் வெளிப்படையாக இருக்க வேண்டும். ஏன் இந்த முடிவை நான் எடுக்கிறேன் என்பதை மக்களிடம் வெளிப்படுத்த வேண்டும். வெளிப்படைத்தன்மை என்பது மிக மிக முக்கியமானது. ஆனால் அதே வேளையில் அவர் எடுத்திருக்க முடிவு அவருடைய தனிப்பட்ட முடிவு. அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதே நிலைதான் மக்கள் நல கூட்டணியில் நீடிக்கப் போகிறது. இந்த வைகோ அவர்களின் அறிவிப்பை தொடர்ந்து அதனுடைய முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களும் நான் முதலமைச்சர் போட்டியிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்ற அறிவிப்பும் வெகு விரைவில் வரும் என்ற நம்பிக்கை இன்றைக்கு மக்கள் மத்தியில் உதயமாயிருக்கிறது. இது எந்த விதத்திலும் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தாத ஒரு அணி என்பதை நாங்கள் தொடர்ந்து சொல்லி வந்தோம். அதை இப்பொழுது மெய்ப்பித்திருக்கிறார்கள்.